Hi students, welcome to Lori Learn Easy. இன்னைக்கு நம்ம 10th சமச்சீர் மென்சுரேஷனில் எக்ஸசைஸ் 7.1ல 8th சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 280. ஸோ கொஸ்டின் பாருங்கள். The radius of sphere increased by 25% சொல்கிறாங்க. ஸோ நார்மல் ஸ்பியர் வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுது அதோட ரேடியஸ். அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட சர்ஃபேஸ் ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, அதோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ ஒரு ஸ்பியர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட ரேடியஸ் ஆர், ஜஸ்ட் கீப் இட் ஆர். ஸோ இதோட சர்ஃபேஸ் ஏரியா என்னவோ டைரக்ட் வேல்யூ வித் ஆர். ஓகேங்களா? ஸோ இது என்ன ஆகுதுன்னா 25% வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் எனக்கு இதோட ஆர் வேல்யூ அப்போ எப்படி இருக்கும்னா பாருங்கள், இந்த ஆர் வேல்யூ அதாவது இந்த சைஸு ப்ளஸ் இந்த ஆரோட 25% இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? தட் இஸ் பாருங்கள், இந்த ஒரு ட்ரிக்கு தான் நீங்கள் பார்க்கணும். இதை தான் நீங்கள் போட மறந்துடுவீங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஆறு ப்ளஸ் இந்த ஆறுலேருந்து நான் 25% இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு சர்ஃபேஸ் ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, நான் அதுதான் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் புரிஞ்சிருச்சு இல்லையா உங்களுக்கு? இப்போ சம்முக்கு போகலாமா? பாருங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த வேல்யூ நான் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ percentage of increased radius. ஓகேங்களா? ஸோ என்ன ரேடியஸ் வரும், ஆர் ஆல்ரெடி இருக்கிறதோடு சேர்த்து 25% ஆஃப் ஆர் இருக்கும். ஓகேங்களா? தட் இஸ் ஆர் ப்ளஸ் 25. நம்ம பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணும்போது டிவைடட் பை 100 மாறிடும். ஓகேங்களா? டிவைடட் பை 100. ஸோ இன்ட்டு ஆர். ஓகேங்களா? ஸோ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு 4 வரும். ஓகேங்களா? தட் இஸ் ஆர் ப்ளஸ் ஆர் பை 4ன்னு வரும். நான் அகைன் இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 4 ஆர் ப்ளஸ் ஆர். ஸோ வாட் இஸ் த வேல்யூ, ஃபைனல் வேல்யூ 5r பை 4ன்னு வரும். ஓகேங்களா? தட் இஸ் இன்க்ரீஸ்டு ரேடியஸ். வாட் இஸ் தட்? பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ்டு ரேடியஸ். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு இந்த வேல்யூ தான் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை பேஸ் பண்ணி சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இன்க்ரீஸ் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு, ஸோ எனக்கு இங்கே இன்க்ரீஸ் ஆனது மூலமாக நியூ ஆஃப் ஒரு சர்ஃபேஸ் ஏரியா வருது இல்லையா, தட் இஸ் அதுதான் நான் நியூ சர்ஃபேஸ் ஏரியான்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நியூ சர்ஃபேஸ் ஏரியானா உங்களுக்கு புரியறதுக்காக பிக்குன்னு எழுதுகிறேன். ஓகேங்களா? தட் இஸ் இந்த டயக்ராம் இது பாருங்கள், நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஸ்மால்னு எழுதிக்கிறேன், இது பிக்குன்னு எழுதிக்கிறேன். ஆல்சோ இதுதான் நியூ. ஓகேங்களா? ஸோ நான் எழுதிக்கிறேன், இது நியூன்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பிக் ஒன்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். மைனஸ் என்ன வரும், ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும் இல்லையா, நான் அதை எழுதிக்கிறேன். அதாவது சின்னது ஸ்மாலோட சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும் இல்லையா, நான் அதை எழுதுகிறேன். ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா தட் இஸ் ஸ்மால் ஒன், த ஹோல் டிவைடட் பை, இதை நான் எதோட கம்பேர் பண்ண போகிறேன்னா ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட தான் நான் கம்பேர் பண்ண போகிறேன். தட் இஸ் எனக்கு எப்பயுமே நம்ம ஒரு நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் வருதுன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன இருந்தது, ஸோ அதை விட இது பெருசாக இருக்குன்னா அதோட டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இங்கே எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோன்னா நியூ சர்ஃபேஸ் ஏரியா மைனஸ் ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுதான் 100. ஓகேங்களா? நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 100 மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகே? ஸோ இப்போ நான் ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஸ்பியருக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும், 4πr². ஸோ 4πr², தட் இஸ் இது நியூ ஒன்ன்றதுனால நமக்கு இது என்ன வரும், 4πr². ஓகேங்களா? நான் ஜென்ரல் ஃபார்முலா எழுதுகிறேன். ஓகேங்களா? 4π². நமக்கு நியூ ஒன்னுன்னு வரும்போது நமக்கு ஆரோட வேல்யூ என்ன வருது, 5r வரும் இல்லையா. நான் உங்களுக்கு வேணா ஜென்ரல் ஃபார்முலா எழுதிட்டு எழுதுகிறேன். தட் இஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர். ஓகேங்களா? உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுகிறேன். அப்போது இந்த பாயிண்ட் என்ன வரும், இன்க்ரீஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும், நியூ சர்ஃபேஸ் ஏரியா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நியூ சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேடியஸ் தான் நமக்கு என்ன ஆயிருக்கு, சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா. அப்போ 4π என்ன வேல்யூவாக மாறி இருக்கு, 5r பை 4ன்னு நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை நான் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். மைனஸ் ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஸ் யூஷுவல் 4πr² தான் இல்லையா, நம்ம அதை ஆறுன்னு தான் வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ டிவைடட் பை 4πr².
into 100. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 4π இது ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்குது இல்லையா உங்களுக்கு. ஸோ அதனால் அதை நான் 4π நியூமரேட்டரில் காமனாக எடுக்கும்போது எனக்கு என்ன வரும்னா, ஸோ 5r the whole square divided by 4 minus r square. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஸ்டெப் பை ஸ்டெப் போடுறேன். ஓகேங்களா? ஸோ 4πr square into 100. ஓகே, now 4π get cancel. ஓகேங்களா? ஸோ நான் இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு போகும்போது 25r square divided by 16 minus r square whole divided by r square into 100. ஓகே, now again 20 நான் இதை எல்சிஎம் எடுக்கும்போது 25r square minus 16r square. ஓகே, ஸோ இங்கே எதுவும் டினாமினேட்டரில் எதுவும் இல்லை, நான் நியூமரேட்டரில் 16 மல்டிப்ளை பண்ணணும், அதனால் 16 போடுறேன். இன்ட்டு 100 the whole divided by r square. ஓகே, ஸோ ஆர் ஸ்கொயரை நீங்கள் இது பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் சிம்ப்ளிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? 25ல் 16 போகும்போது we can get 9. ஓகே, ஸோ 9r square. ஸோ 16 நான் கீழே கொண்டு வந்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்ட்டு ஆல்ரெடி ஆர் ஸ்கொயர் கீழே இருக்குது. ஓகேங்களா? இன்ட்டு 100. now r square get cancel. ஸோ 16 நான் 4 டேபிளில் போடும்போது 4 4s are 16 and 100 வந்து 25 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அகைன் நான் என்னால் எதுவுமே சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது. ஸோ 9 into 25 நான் ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி 225/4 போடுறேன். ஓகேங்களா? ஸோ அகைன் இதை நான் சிம்ப்ளிஃபை பண்ணும்போது ஐ கேன் கெட் 5 4s are 20. ஸோ 2 பேலன்ஸ் இருக்கும் 24. அகைன் 6 4s are 24, 1 இருக்கும் 10, 2 4s are 8 and 5 வரும். ஓகேங்களா? this is the increased. therefore required answer is increased percentage of CSA of a CSA நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், இல்லைனா சர்ஃபேஸ் ஏரியானோ மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் is equal to what is the value, 56.25%. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது எனி மோர் கிளாரிஃபிகேஷன் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்சோ இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.